ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டார்க் சர்க்கிள், ஐ பேக் இதுக்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு ஹோம் ரெமெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் காலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 ரெமெடிஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு 10 டேஸ்லேயே உங்களோட ஐ பேக்காக இருந்தாலும் ஓகே, உங்களோட ஐ சர்க்கிளாக இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா லைட்டன் ஆகும். அதாவது ஐயை சுற்றி உள்ள ஸ்கின் வந்து நல்லா செம்மையாக லைட்டன் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணதும் ஒவ்வொரு ரெமெடிஸுமே நல்ல எஃபெக்டிவான ரெமெடிஸ் தான். நிறைய ரெமெடிஸ் இருக்குது. நான் ஒன்று உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி 2 ரெமெடி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 ரெமெடி இல்லாமல் இன்னொரு 3ஆவதாக ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், இப்போ மொபைல் பார்க்காதவங்க யாருமே கிடையாது. நார்மலாக காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கூட இப்போ வந்து ஐ பேக்லாம் வந்துடுது. பிகாஸ் வந்து நம்ம நிறைய நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரீசன். ரொம்ப லைட்டு ஹெவியாக இருக்கனால தான் இந்த மாதிரி ஐ பேக்ஸ்லாம் வருது. இன்கேஸ் நீங்கள் ரெகுலராக மொபைல் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, லேட் டைம் கூட நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நார்மல் கிளாஸ் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு டிப்ஸு. ஸோ நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக நான் எடிட் பண்ணுறதுக்கும் அந்த கண்ணாடி போட்டதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து கண் வந்து டயர்டாக தெரியாது. இந்த மாதிரி பேக் மறுநாள் எழுந்துச்சு பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மொபைல் கூட கண்டிப்பாக ஒரு நார்மலாக ஒரு கண்ணாடி போட்டுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. என்னோடய ஹோம் ரெமெடிஸ்லாம் நல்லா என்னோடய கண்ணை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணிச்சு, நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அதோட சேர்த்து நான் வாவோட ஐ ரோலர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களால் டைம் இருக்குன்னா, இப்போ எல்லா ஹோம் ரெமெடியும் நம்ம டே டைமில் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடுவோம், இல்லை ஈவினிங் டைமில் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வாவோட ஐ ரோலர் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் கொஞ்சமோ பசும்பால் கொஞ்சமோ, பசும்பால் இல்லைன்னா பேக்கெட் பால் கூட ஈக்குவலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் சேர்க்குறது பால் பவுடர். பேக்குக்கு தேவையான அளவு, பேக் பேஸ்ட் மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தேவையான அளவு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட தேங்காய் பால் 2 ஸ்பூன், பசும்பால் 2 ஸ்பூன் ஈக்குவல் குவான்டிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிறது பால் பவுடர், தேங்காய் பால் அண்டு பசும்பால். இது எல்லாத்துலேயுமே லாக்டோஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ லாக்டோஸ் அதிகமாக இல்லை, 3 பொருளை நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ லாக்டோஸ் இருந்தாலே நம்மளோட டார்க் சர்க்கிள் ரிமூவ் பண்ணும், ஐ பஃபினஸ், ஐ பேக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதில் இருக்கிறது 3மே லாக்டோஸ் ரிச்சாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். காய்ச்சாத பாலை மட்டுமே அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட ஐ இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிடும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் அதில் இருக்க லாக்டோஸ் தான். அப்போ நம்மளோட இந்த பேக்கில் எந்த அளவுக்கு லாக்டோஸ் ரிச்சாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இதை நம்ம கண்ணை சுற்றி போகிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் ஓவர் நைட் மாஸ்காக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்து மறுநாள் காலையில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வாரத்துக்கு 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் போட்டாலே போதும். நம்மளோட பேக் வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது இல்லையா? என்னோடய ஃபேஷியல் ப்ரஷ் வச்சு நான் போட போகிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு போட்டால் நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அண்டு வந்து லேயர் வந்து நல்லா கரெக்டாக விழுகும். ஸோ நல்லா நம்ம அந்த இடத்த மட்டும் பாயிண்ட் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஒரு ஃபேஸ் பேக், நான் 2 ரெமெடிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த 2 ரெமெடியில் ஒரு ரெமெடியாக இந்த ஐக்கும், இன்னொரு ரெமெடியை இந்த ஐக்கும் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. நீங்கள் நல்லா ஐயை சுற்றி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் ஸ்கின்னு வந்து டார்க்காக இருக்கோ, எல்போவில் அந்த மாதிரி விரல் இந்த இடத்துல, அது மாதிரி வந்து நீஸில், எங்கெல்லாம் உங்களுக்கு அது மாதிரி பாதத்துலலாம் பேக் சைட்லாம் வந்து கருப்பாக இருக்கும் இல்லையா? எங்கெல்லாம் பிளாக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ
எங்கெல்லாம் பிளாக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிற இன்க்ரீடியண்ட் காஃபி தூள். நான் எடுத்துக்கிறது ப்ரூ. ஸோ 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். ரொம்ப மைல்டாக ரொம்ப பவுடராக இருக்கிற மாதிரி காஃபி தூள் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பிங் அதிகமாக இருக்க மாதிரி வேணாம், சன்ரைஸ் அந்த மாதிரி வேணாம். ஒரு 2 ஸ்பூன் காஃபி தூள் எடுத்திருக்கேன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையவே கோகோ பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கோகோ பவுடர் வச்சு ஒரு க்ளோ பேக் போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும். கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். கோகோ பேக் நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். காஃபியும் அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். 2யும் ஈக்குவல் குவான்டிட்டியில் கூட எடுக்கலாம். இதில் 2 ஸ்பூன், அதில் 2 ஸ்பூன், அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட நான் ஆட் பண்ணுறது 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3மே நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ டார்க் சர்க்கிள் ஐயை சுற்றி நம்ம போடும்போது நல்லாவே நம்மளோட டார்க் சர்க்கிளை லைட்டன் பண்ணி கொடுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே. இது 3யுமே ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேக்கில் எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி 2யும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கோகோ பவுடர் இருக்கனால நம்மளோட பேக்கோட சீக்கிரமாக ஒட்டிக்காது. ஸோ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணாமல் தெரியாது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் தேவை அப்படின்னு. ஒன்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையா இல்லையான்னு தெரியும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக் கிடைக்கும். பார்க்குறதுக்கே நல்லா ஜெல் மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 days வரைக்கும் கூட வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கும் நம்மளுக்கு ஃபேஸ் பேக்காக சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இன்ஸ்டன்ட் க்ளோ, இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதை போட்டோன்னே ஃபேஸில் நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனிங் இருக்கும். அதே மாதிரி இதில் காஃபி தூள் இருக்கனால நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு பிரைட்டனிங் ஸ்க்ரப்பாகவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கெட்டியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கு நம்மளுக்கு இருக்காது, துடைக்கிற வேலையெல்லாம் இருக்காது, அப்படியே ஜெல் மாதிரி ஒட்டிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் நம்ம போட்டாச்சு. மேக்ஸிமம் இந்த பேக் போட்டோன்னா கண்ணை மூடி வச்சுக்கோங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 10 to 15 minutes ஆகலாம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. அது மாதிரி நல்லா எஃபெக்டிவாக நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள் என்னோடய ஐ.
அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பூனை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ரெமடியோடு சேர்த்து அது கூடவே இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இது உங்களால் பண்ண முடியலன்னா கூட ஓகே தான், இது ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டயர்டே இல்லாமல் டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரீசரில் போட்டு வச்சு நல்லா சில்லாக இருக்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது சில்னஸ் போகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா சில்லாக இருக்கும், அந்த சில்னஸ் போகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டார்க் சர்க்கிள் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரெகுலராக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ஐக்குன்னு தனியாக நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களோட ஐ வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக நல்லா பிரைட்டாக பார்க்க ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக தெரியும். நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமே நம்மளோட ஐஸ் தான். ஸோ அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும், இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.